சரி, இன்னைக்கு நம்ம வழக்கமா பார்த்தீங்கன்னா, அவிஸ்கார் ரோபோட்டுக்கு ப்ரோகிராம் பண்ணி பார்த்துருப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியலான ரோபோட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம் பண்ண போறோம். அந்த ரோபோட்டுக்கு ப்ரோகிராம் பண்ற வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெக்ஸ் கோட் விஆர்ன்ற வெப்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ப்ரோகிராம பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ண போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சர்ச்ல வெக்ஸ் கோட் விஆர்ன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெக்ஸ் கோட் விஆர்ன்னு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிக் பண்ணோம்னா, ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டுக்கு உள்ள வந்துரும். அதுக்கடுத்து கன்டின்யூ டூ ஃப்ரீயான்னு கேட்கும். ஆமா. கன்டின்யூ டூ ஃப்ரீயா குடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வென் ஸ்டார்டட்ன்ற பிளாக் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே இருக்கும். அந்த பிளாக்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மித்த பிளாக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க போறோம். அது சைடுல இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துரலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் குளோபல் சிம்பிள் போட்டிருக்கும். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றதுக்காக. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணிக்கலாம். அதே மாரி டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டும். அதே மாரி சைடுல பார்த்தீங்கன்னா, டுட்டோரியல்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணோம்னா, ரோபோட் எப்படி மூவ் பண்றது? ப்ளாக்ஸ்லாம் எப்படி வைக்கிறது? எப்படி ரிமூவ் பண்றது? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு 12 டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏதாவது நம்ம டுட்டோரியல் கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க வீடியோ ப்ளே ஆகும். எப்படி அந்த ப்ளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நடுவுல இருக்கிற இந்த சைட்ஸ்ல பார்த்தோம்னா, அன்லோடு, ரீலோடுன்னு இருக்கும். அன்லோடுனா ஒரு செகண்ட் பேக் போகும். அடுத்து ரீலோடுனா ஃப்ரண்ட் வரும். அடுத்து வெக்ஸ் கோட் விஆர் ப்ராஜெக்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணோம்னா, இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் நேம பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணி மாத்திட்டு, கீழ இருக்கிற சேவ் பட்டன கிளிக் பண்ணோம்னா, நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, சேவ் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த ஃபோல்டர்ல போட போறீங்க? எதுல சேவ் பண்ணணும்னு கேட்கும். அதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணி சேவ் குடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, சேவ் ஆயிரும் அதுல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க செலக்ட் பிளேகிரவுண்ட், ஓப்பன் பிளேகிரவுண்டுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செலக்ட் பிளேகிரவுண்ட்னா என்னன்னா, செலக்ட் பிளேகிரவுண்ட கிளிக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இது பார்த்தீங்கன்னா, பிளேகிரவுண்டா காட்டும். இது என்ன பிளேகிரவுண்டுனா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகுதுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க பிளேகிரவுண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே பிரீமியம் லைசென்ஸ் கேட்கும். அப்படியே அதுக்கு கீழ வந்தோம்னா, ஃப்ரீயாவும் நெறைய இருக்கும். நம்ம இப்ப எதுல பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஆர்ட் கேன்வாஸ்ன்ற பிளேகிரவுண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட்ட பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ண வைக்க போறோம். இப்போதைக்கு பெருசா இருக்கனால ஹைட் படுத்துறோம். அதுக்கடுத்து சைடுல ஓப்பன் பிளேகிரவுண்டுன்னு இருக்குல்ல. இந்த ஓப்பன் பிளேகிரவுண்ட்னா என்னன்னா, இப்ப நான் இத ஓப்பன் பண்ணிட்டேனா, இப்ப நான் மறுபடியும் அத ஓப்பன் பண்ணணும்னா, செலக்ட் பிளேகிரவுண்ட்ல போய் தான் ஓப்பன் பண்ணணும். இதுனா நான் பிஃபோர் என்ன பிளேகிரவுண்ட் ஓப்பன் பண்ணனோ, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டாவே ஓப்பன் ஆயிரும். அதே மாரி சைடுல ஸ்டார்ட் பட்டன் இருக்கு. அத குடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி இங்க ஸ்டாப்ன்னு இருக்கு. அத குடுத்தோம்னா நம்ம ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஷேர் குடுத்து நம்ம ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, வேற யாருக்கா ஷேரும் பண்ணிக்கலாம். அதே மாரி கீழ பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணோம்னா, அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர். எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது பிரிண்ட் பண்ண குடுத்தோம்னா, அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புரோகிராம் பண்றதுக்கான பிளாக்ஸ் இப்போதைக்கு நம்ம பார்த்துரலாம். சைடுல பார்த்தீங்கன்னா, டிரைவ் ட்ரெயின், மேக்னெட், லூப்ஸ், ஈவென்ட்ஸ், கண்ட்ரோல், சென்சிங், ஆப்பரேட்டர்ஸ், வேரியபிள்ஸ், மை பிளாக், கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துரலாம். அதாவது கீ ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7 கீ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், அசைன்மென்ட் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபங்ஷன்ஸ் ஃபங்ஷன் கால்ஸ், டிவைஸ் கமெண்ட்ஸ், அதர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 விதமான கீ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதர்ஸ்ல பார்த்தோம்னா, டர்னு, பிரேக்கு, கன்டின்யூன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. டர்ன் ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட், கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட்ன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்கோட் விஆர்ல வந்து நம்ம இங்க இருக்கிற பிளாக்ஸ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிரைவ் ட்ரெயின்ல ஃபார்வர்ட் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபார்வர்ட் பிளாக்ஸ், டர்ன் பண்ற பிளாக்ஸ், அடுத்து நம்ம ரொம்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடா போறதுன்ற ஸ்பீட் கண்ட்ரோலும் இருக்கும். மேக்னெட்ல பார்த்தோம்னா, மேக்னெட்லயும் நம்ம ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்றதுக்கான பிளாக்ஸ் இருக்கும். லுக்ஸ்க்கு வந்தோம்னா, நான் இங்க சைடுல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஓப்பன் பண்ணோம்ல மானிட்டர்ன்னு. இதுல பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணிக்கலாம்ன்னு இல்ல. அந்த எந்த பிளாக் வச்சு பிரிண்ட் பண்ண முடியும்னா, இங்க சைடுல பிரிண்ட் வெக்ஸ் கோடுன்னு இருக்குல்ல. இந்த பிளாக் வச்சு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, கிளியர் ஆல் ரோஸ்ன்னு இருக்குல்ல. அது வந்து நான் வந்து இப்ப ஏதாவது டைப் ஆயிட்டுனா, அது பார்த்தீங்கன்னா கிளியர் ஆவாது. கீழ கிளியர் பட்டன் குடுத்து நான் தான் கிளியர் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி சேவ் குடுத்து சேவ் பண்ற மாரியே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகணுன்றதுக்காக இந்த கிளியர் ஆல் ரோஸ்ன்ற
பிளாக் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, செட் பென் டூ கலர்ன்னு இருக்கு. அத வச்சு நம்ம பென்னுக்கு பார்த்தீங்கன்னா, கலர் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, கீழ செட் பென் கலர்ன்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். ஆர்பிஜி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். அதாவது ரெட், ப்ளூ, கிரீன்ற இத வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாரு. இந்தா இருக்கா? இது வந்து நான் எத வந்து அதிகமா வச்சு நம்ம என்ன கலர்னாலும் மேக் பண்ணிக்கலாம் இத வச்சு. இப்ப அதே மாரி லுக்ஸ்லயே பார்த்தோம்னா, கீழ வந்தோம்னா, மூவ் பென் டவுன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வச்சிருப்பேன். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருந்தா மட்டும் தான் நம்ம ரோபோட்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு ஒரு பென் இருக்கும். அந்த பென் வந்து நம்ம கேன்வாஸ் பிளே கிரவுண்டோட பாட்டம்ல டச் ஆயி வரையும். இந்த பிளாக் நம்ம குடுக்காமயே நம்ம கோடிங் பண்ணிட்டோம்னா, ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆவாது. இப்ப அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ட்ஸ்ல வந்தோம்னா, நம்ம இதே மேல இருக்கிற இதே வென் ஸ்டார்டட் பிளாக் அடுத்து அதிலயே சென்சார் வச்சிருந்த வென்ல இருக்கு பாருங்க. இப்ப அதுக்கு பண்ணி வென் ஐ ரிசீவ் மெசேஜ் ஒண்ணு மெசேஜ்க்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில கமாண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்ப அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, சென்சார் பிளாக்ஸ்க்கு சென்சிங்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணோம்னா, நம்ம என்னென்ன பிளாக்ஸ்லாம் சென்சார்ஸ்ல இருக்கோ, அத பார்த்தீங்கன்னா காட்டும். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க. ஃப்ரண்ட் ஐ டிடெக்ட்ஸ் ரெட் அடுத்து ஃபவுண்ட் அண்ட் நியர் பை ஆப்ஜெக்ட் அடுத்து பம்பர் சென்சாரு அந்த மாரி பார்த்தீங்கன்னா, சென்சார் சம்மந்தப்பட்ட பிளாக்ஸா பார்த்தீங்கன்னா, சென்சிங்ல இருக்கும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்ல வெயிட் ஃபார் 1 செகண்ட்ன்னு இருக்கு பாருங்க. இந்த பிளாக் எடுத்தோம்னா, இந்த பிளாக்ல நம்ம எத்தன செகண்ட்ஸ் வெயிட் பண்ற வச்சுக்கணுமோ, அத்தன செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு நம்ம புரோகிராம் பண்ணணும். சப்போஸ் நடுவுல எங்கேயாவது வெயிட் பண்ண சொல்லணும்னா, இந்த பிளாக் கமாண்ட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் பிளாக் இருக்கு. இதுல இந்த பிளாக் வச்சு நம்ம எத்தன டைம்ஸ் ரிப்பீட் குடுக்கணுமோ, அத்தன டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம புரோகிராம் ரிப்பீட் ஆகும். அதே மாரி தான் அதுக்கு கீழ ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு. ஃபார்வர்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ரிப்பீட்ல வந்து எத்தன டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்னு செட் பண்ணிக்கலாம். ஆனா ஃபார்வர்ட்ல வந்து நடந்துகிட்டே இருக்கும். அத ஸ்டாப்பே பண்ண முடியாது. எத்தன டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாலும் நம்ம குடுக்கலாம் வேண்டாம். அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன், இஃப் தென் எல்ஸ் கண்டிஷன், இஃப் தென் எல்ஸ் இஃப் தென் கண்டிஷன்னு சொல்லி 3 விதமான இஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ அதே மாரி கீழ ஆப்பரேட்டர்ஸ்க்கு வந்தோம்னா, நம்ம இப்ப ரோபோட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரேண்டமான ஆங்கில பார்த்தீங்கன்னா, பிக் பண்ணி போற மாரி இருந்ததுன்னா, அதுக்கு கீழ ஆப்பரேட்டர்ஸ்ல இருக்கிற பிக் ரேண்டம் பிளாக் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க கீழ லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டூன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பிளாக்ஸ் இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்ப நம்ம பிளே கிரவுண்ட்ல காட்டுறேன். இந்த இடத்துல இத கிளிக் பண்ணோம்னா, கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஷோ ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, இங்க ரொட்டேஷன் டிகிரின்னு இருக்குல்ல, அது 0ல இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து என்ன குடுக்கணும்னா, ரொட்டேஷன் டிகிரி வந்து 1000 போச்சுன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆக பார்த்தீங்கன்னா, இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா ஏறும். ரொட்டேஷன் டிகிரிஸ். அதே பார்த்தீங்கன்னா, 1000 டிகிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகுற மாரி வைக்கணுன்ற பட்சத்துல, இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் கிரேட்டர் தென், லெஸ் தென் பிளாக் இருக்கும். அதே மாரி கீழ வேரியபிள்ஸ்ன்னு வந்தோம்னா, மேக் எ வேரியபிள்னு குடுத்து நம்ம வேரியபிள பார்த்தீங்கன்னா, மேக் பண்ணிக்கலாம். அதே மாரி கீழ பூலியன்னு இருக்கும். பூலியன்ன்றது பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு வேரியபிள் தான். மேக் எ லிஸ்ட், மேக் எ 2டி லிஸ்ட். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மை பிளாக்ஸ்ன்னு இருக்கும். மை பிளாக்ஸ்ல என்ன இருக்கும்னா, நம்ம பிளாக் பார்த்தீங்கன்னா, நம்மளே கிரியேட் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்றேன். பிளாக்ன்னு பார்த்தீங்கன்னா, டைப் பண்ணிட்டு ஓகே குடுத்தோம்னா பாருங்க, இங்க டிஃபைன் பிளாக்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆயிட்டு. இந்த பிளாக்க தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக் பிளாக்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாரி கீழ கமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. இந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஷோ ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா செஞ்சு காட்டுறேன். எப்ப நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ப்ரோகிராம் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிரைவ் ட்ரெயின்ல வந்து கீழ வந்தோம்னா, டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 200 இருக்கிற இந்த பிளாக்க பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி வென் ஸ்டார்டட் கீழ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழ டர்ன் ரைட் ஃபார் 90 டிகிரிஸ் இருக்கிற இந்த பிளாக்கையும் டிராக் பண்ணி செட் பண்ணிட்டேன். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம டிகிரிஸ் பார்த்தோம்னா, அந்த டிகிரிக்கு ஏத்த மாரி நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆகும். அதே ஃபார்வர்ட்ல எவ்வளோ குடுக்கணுமோ, அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணும். நான் வந்து ஒரு 500 குடுக்கேன். இப்ப அதே இப்ப அதே மாரி பார்த்தோம்னா, கண்ட்ரோல்ல போயி நம்ம இப்ப நம்ம குடுத்தது பார்த்தீங்கன்னா, டிரைவ் ஃபார்வர்ட் அதாவது ஃப்ரண்ட்ல போயிட்டு ரைட் 90 டிகிரிஸ்ல ரைட் எடுக்கிற மாரி தான் புரோகிராம் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, சும்மா ஃப்ரண்ட்ல போய் 90 டிகிரிஸ்க்கு தான் திரும்பும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் ஒண்ணுமே செய்யாது. இது பாருங்க. நம்ம குடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்படியே நடக்கும். இந்த ஃபார்வர்ட்ல 500 போயிட்டு 90 டிகிரிஸ் எடுத்துட்டு அப்படியே நின்னுட்டு, இப்ப அதே இது பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் வந்து இப்போ ஒரு ஸ்கொயர் டைப்ல பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்னா,
ஃபார்வர்ட் பிளாக் எடுத்து வச்சுட்டோம். ஃபார்வர்ட் பிளாக்குக்கு உள்ள நம்ம இத டர்ன் ரைட்டு, டிரைவ் ஃபார்வர்ட் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபார்வர்ட்க்குள்ள வச்சுரணும். இப்படி நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஃபார்வர்ட்றது நடந்துகிட்டே இருக்கும். நிப்பாட்டாம ரன் பண்ணிட்டே இருக்கும். ஃபார்வர்ட்க்குள்ள வைக்கிறதுனால ரோபோட் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்திருக்கிற ப்ரோகிராம் உள்ள குடுத்திருக்கிற டிரைவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும் ஸ்டாப் ஆவாம. பாருங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா போகுது, ரைட் எடுக்குது. அடுத்து மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா வந்து 90 டிகிரீஸ்க்கு டர்ன் பண்ணி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்டாப் ஆவாது. இப்ப நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெதுவா பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும். நம்ம ரோபோட்டோட ஸ்பீடு ஏத்தணுன்றதுக்காக, நான் பார்த்தீங்கன்னா, ட்ரா டிரைவ் ட்ரெயின் போறேன். டிரைவ் ட்ரெயின்ல போயி, செட் டிரைவ் வெலாசிட்டின்னு இருக்கிற இந்த பிளாக்க பார்த்தீங்கன்னா, டிராக் பண்ணி ஃபார்வர்ட்க்குள்ள வைக்கக்கூடாது. வென் ஸ்டார்டட் பிளாக்குக்கு மேல ஃபார்வர்ட் பிளாக்குக்கு மேல பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். அதே மாரி டர்ன் வெலாசிட்டின்னு இருக்கிற இந்த பிளாக்க எடுத்து, டிரைவ் வெலாசிட்டி கீழ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றேன். இது என்ன வெலாசிட்டி இத நம்ம எதுக்கு குடுக்குறோம்னா, இந்த வெலாசிட்டி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்கிரீஸ் பண்ணோமோ, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடா நவுலும். இதுல பார்த்தீங்கன்னா, இதுலயும் நம்ம பார்த்தீங்கன்னா 500 குடுத்துருந்தேன். அதே டர்ன் வெலாசிட்டில பார்த்தோம்னா, ஒரு 200 குடுக்கேன். இப்ப நம்ம ரோபோட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணுதுன்னு பாருங்க. ப்ளே பண்றேன். பாருங்க எவ்வளோ ஸ்பீடா பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர முடிச்சுட்டு, இதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த பிளே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் இவ்ளோ பிளே கிரவுண்ட் நெறைய பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அடுத்தடுத்த பிளே கிரவுண்ட்ஸ் வச்சு ஒரு ப்ரோகிராமா பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.